முத்து பார்த்துட்டிங்களாண்ணா, மனோஜும் ரோஹினியும் பார்த்துட்டிங்களா, வித்யா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுனால வித்யாவுமே மன்னிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த முத்து பார்த்துட்டிங்களாண்ணா, ஸ்கூல் பசங்க தப்பு செஞ்சுட்டு அம்மாக்கிட்ட மாட்டிக்கிட்டான். மன்னிப்பு கேட்ட உடனே அம்மா மறந்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ நீ வந்துட்டு அவங்க உன் காசில் தானே இப்போ கடன் வாங்கினா, அதனால் பார்த்துட்டிங்கன்னா நீ அந்த கடைக்கு ஓனர்ப்பா. நீ ஓனராக இருந்தால் மட்டும்தான் அந்த கடை உருப்பிடும். நீ இதே மாதிரி விட்டுருந்தேன்னா இப்போ ஏமாந்த மாதிரி அவன் அடிக்கடி ஏமாந்துட்டே இருப்பான். அப்புறம் கடைசியில் அங்கே கடையிலையும் ஒன்றும் இருக்காது. திருப்பி நாம போட வேண்டியது தான். அதனால பார்த்தீங்களா, நீங்கள் அந்த கடைக்கு எம்டியாக இருப்பா. அப்போ தான் இனிமேல் ஒழுங்காக நடந்துவான் அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் கேட்டு அண்ணாமலை பார்த்துட்டிங்கன்னா வித்யா கிட்டமே வந்துட்டு அவன் சொல்கிறதும் சரி தான். நான் கொஞ்ச நாளைக்கு ஓனராக இருந்து பார்க்குறேன். திருப்பியும் உன் மகன் இப்போ ஏமாந்த மாதிரி திருப்பி ஏமாந்தேன்னா என்ன பண்ணுறது? ஆல்ரெடி நிறைய காசு ஏமாந்துட்டு இருக்கான். நான் கொஞ்ச நாளைக்கு ஓனராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே முடிவெடுத்துறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வித்யா பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. ஏங்க அவன் கஷ்டப்பட்டு வச்ச கடைங்க அப்படின்னு சொல்ல, யார் காசில் வச்சான்? என் காசில் தானே வச்சான். அப்போ நான் ஓனர் இருக்கிறதுல தப்பு இல்லை. நீ இந்த விஷயத்தால் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்துட்டிங்கன்னா கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வித்யா பார்த்துட்டிங்கன்னா ரோஹினி மனோஜ் தனியாக ரூமுக்கு கூட்டின்னு போயிட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்தல, இதுலேருந்து நீங்கள் எல்லாம் தப்பிக்கணும்னா தயவு செஞ்சு வந்து உங்கள் அப்பாக்கிட்டேயோ இல்லை உங்கள் அங்கிள்கிட்டயோ பேசி அந்த 27 லட்சத்தை வாங்கு. அப்போ தான் வந்துட்டு கடை உனக்கு வரும். அப்படி இல்லைன்னா இப்போ உங்கள் அப்பா இருப்பார். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் முத்துவுமே வந்துட்டு எனக்கு அந்த சொத்தில் பங்கு இருக்குல்ல, நானும் ஒரு பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடையில் வந்து உட்காந்துவான். அப்புறம் இன்னும் எல்லாம் ஓரம் கட்டுருவாங்க. அதனால் நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அந்த பேலன்ஸ் இருக்கிற 27 லட்சத்தை கொடுத்துரு. அப்போ தான் கடை உனக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரோஹினி பார்த்தீங்களா ஷாக்கிங் ஆகுது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்கிட்டே வராங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வித்யாவுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எல்லாருமே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்களாண்ணா மனோஜுமே வந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரோஹினி கடைக்கு வராங்க. கடைக்கு வந்த ரோஹினி கிட்ட பார்த்தீங்கன்னா தனியாக கூப்பிட்டு போயிட்டு அம்மா சொன்னது கேட்டில்ல, எப்படின்னா உங்கள் அப்பா கிட்ட பேசி காசை வாங்க வை. சரி எவ்வளோ சீக்கிரம் வர வைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் நான் கடையை நம்ம வாங்கிடலாம். இல்லைன்னா அப்போ ஓனர் ஆகிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோஹினி இருந்துட்டு எப்போ பாரு காசுன்னு இருந்தால் நான் என்ன தான் பண்ணிட்டோம்? நான் என்ன அவ்வளோ பேர் பணக்காரியா? நானே ஒன்றும் இல்லாத. ஆனால் நீ நடனா காசுன்னு என்கிட்ட கேட்டேன். நான் இல்லாத அப்போ எங்கேருந்து போய் பிடிக்குது அப்படின்னு சொல்லி கோவத்தில் உண்மையை சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகுது. என்னது காசு இல்லாத அனாதையா? என்ன சொல்கிற ரோஹினி? தெரிஞ்சு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் அனாதை தான். எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா கிடையாது. அதுவும் ஏழை தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டோம் மனோஜ் பார்த்தீங்கன்னா அஜ்ஜோ நான் அப்போ ஏமாந்தட்டினா அப்படின்னு சொல்லி தலைமையில கை வச்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.